இடமுருக்கு அவல் பொறி மஞ்சரப்பெட்டு. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரப்பெட்டி. நான் இன்னும் சித்தூர்ல தாங்க இருக்கேன். சித்தூர் கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. பாக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பில்டிங். இந்த சித்தூர்ன்ற வேர்டு எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல தமிழ்ல வந்து சித் ஊர் அப்படின்னா சின்ன ஊர்னு அர்த்தம். தமிழ்நாடோட தொண்டை நாடை சேர்ந்து இருந்ததுதான் இந்த சித்தூர். இப்ப வந்து ஆந்திர பிரதேசோட இருக்குங்க. ஆனா இப்ப வந்து சின்ன ஊர் கிடையாது, ரொம்ப பெரிய ஊரு. அது மட்டும் இல்லாம இங்க பொன்னை ரிவர்ன்ற ரிவர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட், கடப்பா டிஸ்ட்ரிக்ட், அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட், பக்கத்துலயே நம்மளோட வேலூர் டிஸ்ட்ரிக்டும் இருக்குங்க. ஓகேங்க, இந்த சித்தூர்ல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் ஒரு சூப்பரான ஹோட்டல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அது என்ன டிஷ்ன்றத போய் பார்ப்போமா வாங்க. சித்தூர் மெயின் பஜார்லயே பாத்தீங்கன்னா ஹோட்டல் அஜந்தா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க. இந்த ஹோட்டல் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த ஏரியால அப்படின்னு சொன்னாங்க. இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் டேஸ்ட் பண்ண போறோம். வாசலே டீ கடை வச்சிருக்காங்க. நான் டீ குடிக்க போதுல உள்ள போய் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் டேஸ்ட் பண்ண போறோம். என்னன்னு பாக்குறீங்களா? ఆంధ్రాకు వచ్చిన తర్వాత పెసరట్టు తిన్నుకుంటా వెళ్తే అది మనకే అసహ్యం కదా. என்ன உளறன்னு பாக்குறீங்களா? ஆந்திரப்பிரதேஷ் வந்துட்டு பெசரட் சாப்பிடாம இருந்தா எப்படி? உள்ள போய் பெசரட் சாப்பிடுவோமா வாங்க. வணக்கம். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பார்த்தசாரதிங்க. பார்த்தசாரதி. பார்த்தசாரதி. உங்களோட சொந்த ஊர் இது? எங்களது பனார்பல் மண்டலம் ஜில்லேடுப்பள்ளி வில்லேஜ். அது எங்க இருக்கு? இங்க ஒரு 15 கிலோமீட்டர். சித்தூர்ல இருந்து 15 கிலோமீட்டர். தமிழ் நல்லா பேசுறீங்க. எங்களது சொந்த ஊர் ராணிப்பேட்டை சிப்காடு. ஆனா நல்லா தமிழ் தெரியும். நல்லா தமிழ் தான். வெரி குட். வீடு பண்ணிருந்தாலும் அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்துல வீடு இது பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டு இங்க இருக்கிறேன். இப்போ ஃபுட் லைன்ல வந்துட்டீங்க. ஃபுட் லைன்ல 25 இயர்ஸ் இங்க இருக்கேன். இந்த ஹோட்டல் வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அந்த காலத்துல இருந்து கேட்டா 30 வருஷமா இருக்கு. அப்ப ஆனா ஒன்லி வெஜிடேரியன் தான். வெஜிடேரியன் 30 வருஷமா இருக்கு. 30 வருஷமா இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து கர்நாடகால இருந்து நிறைய பேர் வராங்க. நீங்க 25 இயர்ஸ் 25 இயர்ஸ் ஆயிருக்கும். பிரமாதம் பிரமாதம். அதாவது ஒருத்தர் வந்து ஒரே இடத்துல 25 வருஷம் இருக்காங்கனாலே அந்த இடம் நல்ல இடம் இருக்கும். இங்க எத்தனை மணிக்கு காலையில ஓபன் பண்றாங்க? 5 மணிக்கு திறப்பாங்க. 5 மணிக்கு வந்துருவாங்க. என்ன கிடைக்கும் 5 மணிக்கு வந்து? 5 மணிக்கு வந்தா காஃபி டீ மாமூலா இருக்கும். அப்புறமா இட்லி உப்புமா பொங்கல் ரெடி ஆகும். ஒரு 6-6:30 மணிக்கு பூரி தோசை மசாலா தோசை. அப்போ 5:30 மணிக்கே வந்து இட்லி உப்புமா பொங்கல் தான் இருக்கும். சுட சுட காலையில சீக்கிரமா வந்துட்டு திருப்பதி போறவங்க சாப்பிட்டு போவாங்க. நிறைய பேர் வர்றாங்க. டூரிஸ்ட் டிராவல்ஸ் வர்றாங்க. நிறைய வராங்க. அவங்க வந்து சாப்பிட்டு போகலாம். அப்போ நைட்டும் லேட் நைட் வரைக்கும் இருக்கா? நைட்டு 10:30 லாஸ்ட். 10:30 ஈவினிங்ல என்னெல்லாம் கிடைக்குதுங்க? ஈவினிங் வந்து சைனீஸ் ஐட்டம்ஸ் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், கோபி மஞ்சூரி, சில்லி பரோட்டா, அப்புறம் வந்து பெசரட்டு, மாமூலு மசாலா தோசை, ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், ரவை தோசை, இதெல்லாமே மதியானத்து மீல்ஸ் உண்டு. மத்தியானம் மீல்ஸ் உண்டு. மீல்ஸ் எவ்வளவு வெரைட்டி இருக்கும்? மீல்ஸ்ல வந்து ஒரு 8 வெரைட்டிஸ் இருக்கும். 8 வெரைட்டி. சாம்பார், ரசம், சாம்பார், மோர் இருக்கும், தயிர் இருக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கி வந்து சப்பாத்தி கொடுக்குறாங்க. சப்பாத்தி ஸ்வீட் ஒன்று கொடுக்குறாங்க. ஓகே. எதனா டின்னர் பார்ட்டி வந்தாக்கா நிறைய பேர் வராங்க. மேரேஜ் பார்ட்டி ஆகட்டும், வேற எதனா பார்ட்டி இருந்தாக்கா நிறைய பேர் வராங்க. வெளியில அவுட்டோர் கேட்டரிங் எல்லாம் கொடுக்குறோம். இது ஒரே பிரான்ச் தானே? ஒரே பிரான்ச் தான். ஓகே. இது பிஸி ரோடு இல்ல? இது சர்ச்சி ஸ்ட்ரீட். இது சர்ச்சி ஸ்ட்ரீட் ஃபேமஸ் ஆகுது. நிறைய பேர் இங்க பிசினஸ் பண்றாங்க ஆகட்டும், எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், டிராவல்ஸோ இந்த டூரிஸ்ட் போடுறாங்க ஆகட்டும், நிறைய பேர் இங்க பேர் கண்டினியூ வருவாங்க. அஜந்தா ஹோட்டல் எங்க இருக்குது. ஷாப்பிங் இங்க வந்து அப்படியே முடிச்சுட்டு அப்படியே ஷாப்பிங் வந்து இங்க சாப்பிடலாம் இல்லையா? மீல் சாப்பிட்டு இல்ல நைட் டின்னர் சாப்பிட்டு போகலாம். டின்னர் சாப்பிட்டு போகலான்னு வராங்க. பசங்க வர்றாங்க, பெரியவங்க வர்றாங்க. இந்த பெசரட் ஆனா ஆந்திராக்கு ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். மாமூலா மாவு இருக்கும். அதுல ஆனியன்ஸ், அந்த கேரட் இதெல்லாம் மிக்சிங் பண்ணிட்டு மாமூலா தோசை மாதிரி ஊற்றுவாங்க. அது சாப்பிட கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஆந்திரானாலே பெசரட். ஆந்திரானால பெசரட் ஃபேமஸ். அதுல சித்தூர்ல எனக்கு இன்னும் ஃபேமஸ். சித்தூர்ல இன்னும் ஃபேமஸ். சித்தூர்ல இன்னும் ஃபேமஸ். ஏன் அப்படி? ஏன்னாக்கா இந்த வில்லேஜ் காரெல்லாம் கூட அது மேல இன்ட்ரெஸ்டா காட்டுவாங்க. பெசரட் என்னன்னா மாமூலா வில்லேஜ் காரெல்லாம் மாமூலா தோசை சாப்பிடுவாங்க. சாதா தோசை, இந்த மசாலா தோசை சாப்பிடுவாங்க. பெசரட்னாக்கா இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கிரீன் கலரா இருக்கும், நல்லா டேஸ்டாவா இருக்கும். பால் உப்புமா கூட இருக்கும். உப்புமா வேற இருக்கும். அல்லம் சட்னி கூட சட்னி, காரம் சட்னி, சாம்பார், குருமா எல்லாம் கொடுக்குறாங்க. இங்க வேலை செய்யறாங்க மாஸ்டருங்க எல்லாம் கூட நல்லா ஃபேமஸான மாஸ்டருங்க. பெசரட் கிங்
பெசரட் ஃபேமஸ். ஓ, ஃபேமஸான மாஸ்டருங்க இருக்கிறாங்க. அப்போ உங்களோட ஃபேமஸான மாஸ்டர் போடுற அந்த ஃபேமஸ் பெசரட் நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க. அப்போ வந்து சுட சுட எனக்கு ஒரு பெசரட் அப்படின்னு சொல்லி விடுங்க. ஆனந்தா பெசரட் போய் ஆடுது. உங்களுக்கு தெரியுமா பெசரட் எப்படி பண்ணணும்னு? அதாங்க மாவு இருக்கும், மாம்பழம் மாவு. அதுல வந்து இந்த கேரட்டோ, இந்த ஆனியன்ஸ், இந்த பீட்ரூட் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அதுல மிக்சிங் பண்ணிட்டு மாம்பழம் தோசை மாதிரி ஊற்றுவாங்க. தோசை மாதிரி ஊற்றுவாங்க. அதுல தனியா ஸ்பெஷல் உப்புமா கொஞ்சம் போடுவாங்க. கொஞ்சம் உப்புமா போடுவாங்க. நல்லா இருக்கும். நீங்க என்ன சமையல் தெரியாது? சமையல் என்ன நான் சும்மா பாப்பேன். இங்க மேனேஜர் தான் இருக்கிறேன் நான். யாராவது ஏதாவது தப்பு பண்ண அப்படியே குச்சி வச்சுட்டு போவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டீங்க. ஆனா இங்க கொஞ்சம் டிசிப்ளைனாவே இருப்பாங்க ஆளுங்க எல்லாம் கூட. வாழாட்டுறது ஒன்றும் கிடையாது. இங்க எதுவும் கிடையாது. இங்க வந்து உங்களுக்கு அப்போ இங்க இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் அப்படி நைஸா சாப்பிடல? சாப்பிடுறோம் நாங்க. இங்க உட்காந்து கோஸ் மஞ்சள் கொஞ்சம் வேணுவாங்க, மாமலாம் சாப்பிடுறோம். உங்களுக்கு ஸ்பெஷலா போட்டு எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னாக்கா சம்பளம் கொடுக்கறதால நான் தாங்க. ஐயோ, அப்போ பயங்கர ஸ்பெஷலா எடுத்துட்டு வரணும். பெசட் வருது, பெசட் வருது. வாங்க வாங்க, யாருக்கு கொடுங்க, நல்லா டேஸ்ட் பாருங்க. பிரமாதமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ். பெசரட் இது வந்து கார சட்னியா? காரம் சட்னி. இது வந்து கல்கா சட்னி. குருமா, சாம்பார். பிரமாதம். அப்படியே உள்ள வந்து அப்படியே சும்மா கிரீன் கலரா அப்படியே வெங்காயம் கூட அசத்தி இருக்கீங்க. வெங்காயம் சான்ஸ் இல்ல. இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க உங்க ஹோட்டல்ல? இதுல only 25 rupees மாத்திரம். 25 rupees. இது ஒண்ணு சாப்பிட்டாலே சூப்பரா இருக்கும்ல? பிரமாதம் சார். அதாவது 25 இயர்ஸா நீங்க இங்க இருந்து 25 rupees சார்ஜ் பண்றீங்க. ஓகே, அது மெயின் என்னடானாக்கா கஸ்டமர் மெயின். என்னன்னாக்கா ரொம்ப சார்ஜ் பண்ண மாட்டோம். கஸ்டமர் நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாக்கா எங்களுக்கு அது அந்த சாட்டிஸ்பாக்சன் போதும். இந்த மாதிரி எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க. நிஜமா பிரமாதம். இந்த இந்த பெசரட்டை வந்துட்டு நான் சூப்பரா சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பெசரட்டு ரெண்டே தின்ட்டோம். பிரமாதமா இருக்கு. அப்படியே உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா கேரட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, சூப்பர். இது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அவங்க அழகா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தேங்காய் சட்னி பார்க்கறதுக்கே பிரமாதமா இருக்கு. அதோட டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆஹா, சாஞ்சாலா அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. கார சட்னி இன்னும் சூப்பர். நல்ல காரசாரமா இருக்கு. உள்ளுக்குள்ள இந்த வெங்காயம், கேரட், பச்சை மிளகா, கார சட்னி காம்பினேஷன், இந்த பெசரட் மாவோட அந்த மிக்சர் எல்லாம் சேர்ந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்குங்க. நிஜமே ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. குருமா வேற கொடுத்துருக்காங்க. கத்திரிக்காய்லாம் போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு குருமா. நம்ம யூஸ்வல் சாம்பார் இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது. 25 ரூபாய்க்கு பிரமாதமான பெசரட் உங்களுக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னா சர்ச் ஸ்ட்ரீட், சித்தூர்ல இருக்க சர்ச் ஸ்ட்ரீட் மெயின் பஜார் பக்கத்துல அங்க ஹோட்டல் அஜந்தா. இந்த அஜந்தா ஹோட்டலுக்கு வந்தீங்கன்னா பெசரட் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாம சைனீஸ் ஐட்டம்ஸ், மீல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் என்ன வேணாலும் நீங்க வாங்கி சாப்பிடலாம். 30 வருஷமா சித்தூர்காரங்களை வந்துட்டு என்ஜாய் பண்ண வச்சுட்டு இருக்காங்க அவங்களோட ஃபுட்டை வச்சு. நீங்களும் வந்துட்டு இங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுங்க.